பார்த்தீங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் சூடானோடனே தென் அதில் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் பச்சை மிளகாய் இதை போட்டு ஒரு 1 மினிட் நல்லா சாட் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போது நம்ம இதோட ஆனியனை ஆட் பண்ணுறோம். நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன். இப்போ ஆனியனும் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே ஃப்ளேமை கம்மியாக வைங்க, லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், இப்போ இதோட சோயா சாஸ் ரொம்ப கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெந்தோடனே இப்போ இதில் நமக்கு எவ்வளோ தேவையோ, கிரேவி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை சில்லி கோபி பண்ண போகிறீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக விடுங்க. இல்லை எனக்கு கிரேவி வேணும்னா தண்ணி கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் 1.5 கிளாஸ் வாட்டர் விட போகிறேன். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவை 1 ஸ்பூன் எடுத்து அது தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ரொம்பலாம் தண்ணி விடாதீங்க, ஜஸ்ட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியான தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி நம்ம கொஞ்சம் கரைச்சி வச்சுக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவில் கூட நம்ம இதை பண்ணலாம். மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்து அதில் நம்ம அதே மாதிரி கரைச்சி வச்சுட்டுருக்கலாம், ஒரு பேஸ்ட் மாதிரி. ஸோ மைதா மாவு கலக்கும் போது இந்த கலர் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ உங்களுக்கு கலர் இன்னும் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு சோயா சாஸோ இல்லை டொமேட்டோ கெச்சப் ரெட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு டொமேட்டோ கெச்சப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சோயா சாஸ் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆப்ஷனல். கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை இதோட நான் இப்படி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அப்படியே கரைக்கும் போது உங்களுக்கு அப்படியே நல்லா தெரியும். ஸோ அப்படியே திக்காயிட்டே வரும். இப்போ பாருங்கள், திக்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள், ஏன்னா திக்னஸ் டக்குன்னு திக்காயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் தெரியும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நமக்கு இதில் லம்ஸு சேராது. ஸோ
ஸோ நான் கிரேவி பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நிறையா கிரேவி தேவைப்படுது. ஸோ லிக்விட் நிறையா வேணும் கிரேவினால். ஸோ அதனால் நான் லிக்விட் நிறையா வச்சுருக்கேன். சப்போஸ் ட்ரை வேணும்னா தண்ணியை கம்மியாக பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை திக்னஸ் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், எப்படி கொஞ்சம் திக்காது. ஸோ இன்னும் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும். இன்னும் அது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ் அதிகமாகிடும். ஸோ இதோட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பொரித்து வச்ச காலிஃப்ளவர் வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் இது இன்னும் திக்காகும் அதை ஆட் பண்ணும்போது. எக்ஸ்ட்ராவாக எந்த வினிகரும் விடாதீங்க. ஏன்னா சில்லி சாஸு, சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாத்துலேயுமே வந்து வினிகர் ஆட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுக்கோசம் மனக்கண்டு எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சால்ட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக வச்ச காலிஃப்ளவர் எல்லாம் சின்ன சின்ன ஃப்ளாரட்டாக எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள், பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதோட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, 1 ஸ்பூன் மிளகாப் பொடி, அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தென் மைதா மாவு இதோட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம அதை டாஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன். ஸோ கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, மைதா மட்டுமே இருந்தால் போதுமானது தான். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா இதை நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மைதா மாவு, நல்லா பார்த்துக்கோங்க, மைதா மாவு இப்படி போட்டுட்டேன். நல்லா கலரி கொடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணுறதுனால இப்படி பண்ணுறோம். மீன்வைல் ஒரு கடாயில் எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் செட் ஆகிற வரைக்கும் காலிஃப்ளவர். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுது. இப்போ நம்ம ஃப்ளாரஸை பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள், ஃப்ளாரஸ் எப்படி நல்லா பொரிஞ்சிருக்குன்ட்டு. இது இன்னொரு வரையாகவும் பொரிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் நான் கோபி 65 வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது நல்லா ஆயில் அப்படி வடிய விட்டுட்டு அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவியில் ஜஸ்ட் கோயிங் டு ஆட்